இன்றைய புனிதர் மார்ச் 22. காலன் நகர் கர்தினால் கிளமென்ஸ் அகுஸ்ட் கிராஃப். பிறப்பு 16 மார்ச் 1878 புர்க் டென்கலா, நீடர்சாக்சன். இறப்பு மார்ச் 22, 1946 முன்ஸ்டர், ஜெர்மனி. இவரின் தந்தை பர்ட்னானட் ஹெரிபர்ட், தாய் எலிசபெத் என்பவர் ஆவார். இவர் 11வது குழந்தையாக பிறந்தவர். இவரின் உடன் பிறந்தவர்கள் 12 பேர். இவரின் பெற்றோர் செல்வந்தர். இவர் தனது இளம் வயது கல்வியை முடித்த பின் தன் சகோதரர் பிரான்ஸ் என்பவருடன் இணைந்து 1897 பிரைபோர்க்கில் மேற்படிப்பிற்காக சென்றார். இவர் 1898 ரோம் நகருக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அப்போது திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களின் உதவியினால் குருவாக ஆசை கொண்டு குருமடத்தில் சேர்ந்தார். மே 28, 1904 காலனில் உள்ள பேராலயத்தில் தனது குருப்பட்டம் பெற்றார். 2 வருடங்கள் பேராலயத்தில் பணியாற்றினார். 1906 பெர்லிஸில் ஜோசன்பெர்க் என்ற ஊரில் இருந்த மத்தியாஸ் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார். பின்னர் 1912 பெர்லினுக்கு மாற்றப்பட்டார். அங்கு கிளமென்ஸ் ஆலயத்தில் பணியாற்றினார். 1919 முதல் 1929 வரை மீண்டும் புனித மத்தியாஸ் ஆலயத்தில் பணியாற்றினார். பின்னர் செயின்ட் லாம்பர்டி ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணிபுரிந்தார். 27 ஆண்டுகள் அங்கு ஆன்ம குருவாகவும் இருந்தார். பிறகு 1933 முன்ஸ்டர் மறைமாவட்டத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் மிக சிறப்பான முறையில் மறையுரை ஆற்றும் திறமை கொண்டவர். தவறுகளை கண்டித்து எவருக்கும் அஞ்சாமல் மறையுரை ஆற்றுவார். இவர் கருணை கொலையை பற்றி மிகச் சிறப்பான விவாதங்களை மேற்கொண்டார். அதற்கு பிறகு இவரின் பெயர் எத்தியசெலும் பேசப்பட்டது. இவர் சோசியலிசத்தை கடுமையாக எதிர்த்தார். இதனால் இவர் சாக வேண்டும் என்ற தண்டனையை பெற்றார். இவர் மீது பல பொய் குற்றங்கள் சுமத்தப்பட்டது. இதனால் சில வாரங்கள் ஆயர் பதவியிலிருந்து விலக வேண்டியதாயிற்று. பிறகு மீண்டும் 1945 ஆண்டின் இறுதியில் 1940 ஆண்டின் தொடக்கத்தில் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் காலனிற்கு கர்தினாலாக தேர்ந்தெடுத்தார். 1946 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ரோமில் தனது கர்தினால் பட்டத்தை பெற்றார். இவரின் கர்தினால் பட்டமளிப்பு விழாவிற்கு மியூனிக்கிலிருந்து மட்டுமே 20,000 மக்கள் சென்றனர். பின்னர் முன்ஸ்டரில் மிக பிரமாண்டமான முறையில் இவரின் பதவியேற்பு விழா சிறப்பிக்கப்பட்டது. இவ்விழா முடிந்த 6 நாட்கள் கழித்து அப்பண்டிசைட்டிஸ் என்ற நோயால் தாக்கப்பட்டு இறந்தார். இவரின் உடல் லியோட்கர் ஆலயத்தில் புதைக்கப்பட்டது. ஜெபம். நல்ல அயனாம் இறைவா, தவறுகளை கண்டிக்கும் தைரியத்தை எதிர்த்து போராட துணிவையும் கர்தினால் கிளமென்ஸிற்கு அளித்தீர். நாங்களும் தவறுகளை கண்டு ஒதுங்காமல் அவற்றை தட்டி கேட்கும் தைரியத்தை பெற்று உதவி தரும். மக்களை நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்த வரம் தாரும். ஆமென்.